ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியே ஃபேக்ட் செக் செய்கிறதே, அடடா ஆச்சரியக்குறி. இவங்களே ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி தான். ப்ரூஃப் நான் காட்டுறேன். ஹாய், நான் உங்க அனந்தகுமரன். ரீசெண்டா சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்து முடிஞ்சது இல்ல. சிஜேபி ப்ரொடெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 வயசு குழந்தை வீடியோ மன்னிப்பு கேட்டு போட்டிருந்தது. டாக்டர் ஷர்மிளா அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அந்த வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ்ல போட்டுட்டு, பாத்தீங்களா பிஜேபி 15 வயசு பசங்களை எப்படி ஒடுக்குது பாத்தீங்களா, எதுக்காகறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தினதுக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, போராட்டம் நடத்தினதுக்கு. இதை மட்டும் சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. 15 வயசுதான் ஆகுது இந்த குழந்தைக்கு. இன்னைக்கு பொதுவெளியில ஒரு வீடியோ மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்னா, ஜந்தர் மந்தர் போராட்டத்துல கலந்துகிட்டதுக்கு. சின்ன பொண்ணு திரு நரேந்திர மோடி அவர்களை கெட்ட கெட்ட வார்த்தையில பேசியிருக்கு, பிறப்புறுப்பை பத்தி பேசியிருக்கு. இதை டாக்டர் ஷர்மிளா அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க அந்த பொண்ணு கெட்ட வார்த்தையில பேசியிருக்கு, அதனாலதான் மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி வீடியோல போட்டிருந்தாங்கன்னு வைங்க. கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமா கெட்ட வார்த்தை பேசுறது தப்புதான், அதனால மன்னிப்பு கேட்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்களா? ஆனா இவங்க கெட்ட வார்த்தை பேசுனதை பத்தி சொல்லவே இல்லை. ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றதுல ஒரு மாதிரி எக்ஸ்பர்ட்டா எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்கக்கா. ஏன்னா உங்களோட வீடியோ எல்லாம் நாங்க ஏன் பாக்குறோம்னா, நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்கன்னு தான். இப்ப நீங்க சொல்லுங்க, இவங்க ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் செக் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஸ்டோரியா போடுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.